அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் செய்ய வேண்டிய நிலைவாசல் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிலைவாசலில் குலதெய்வம் வந்து தங்கிவிட்டால் குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்முடைய நிலைவாசலுக்குள் நுழைய முடியாது. குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றால் அது அமாவாசை தினம். தவறாமல் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்துவிடுங்கள். இது உங்களுடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் நல்லதை கொடுக்கும். நிலைவாசலில் குலதெய்வம் தங்க வேண்டும். நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் நம் வீட்டிற்குள் நுழையக்கூடாது என்றால் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமாவாசை நாளில் மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளவும். ஒரு சிவப்பு துணியில் 6 பல் தோல் உரித்த பூண்டு வைக்கவும். ஒரு சின்ன கரித்துண்டு வைத்து இஸ்திரி போடும் கடையில் கிடைக்கும், இல்லை என்றால் கடையில் கூட சார்கோல் கிடைக்கிறது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். இதை முடிச்சாக கட்டி நிலைவாசலில் மாட்டி வையுங்கள். வீட்டிற்குள் நுழையும் போது தலையில் இந்த முடிச்சு படக்கூடாது. கொஞ்சம் உயரமான இடத்தில் மாட்டி வைக்கவும். நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடவும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்தில் தூரமாக போட்டுவிட்டு புதியதாக பூண்டு புதியதாக கரித்துண்டு வாங்கி சிவப்பு துணியில் வைத்து கட்டவும். சிவப்பு துணியையுமே புதியதாகத்தான் எடுக்க வேண்டும். பழைய முடிச்சை அவிழ்க்கவே கூடாது. அப்படியே குப்பை தொட்டியில் போடுங்கள். இந்த முடிச்சு நிலைவாசலில் இருந்தால் உங்கள் வீட்டிற்குள் எந்த கெட்டதும் நுழையாது. கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் குடும்பத்திற்கு கெடுதலை செய்யாது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம். அன்றைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல அமாவாசை நாளென்றாலே கட்டாயம் வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும். ஒரு கைப்பிடி கடுகு கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ரசத்துக்கு தாளிக்கும் கடுகுதான். வீட்டில் இருக்கும் கடுகை இதற்கு பயன்படுத்தலாம். நீங்களே உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி என்னை பிடித்த கண் திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லி இந்த கடுகை அப்படியே நெருப்பில் போட்டுவிட வேண்டும். ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகை அந்த நெருப்பில் போட்டால் வெடிக்கும். அந்த கடுகு வெடிப்பது போல உங்களுடைய கண் திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாம் வெடித்து போகும் என்பது நம்பிக்கை. உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுடைய கணவருக்கும் கூட இது போல வீட்டில் இருக்கும் பெண்கள் சுற்றி போடலாம். பெண்கள் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டு கொள்ளுங்கள். இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.